நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த வேண்டுதல் உங்களுக்கு வந்து சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக விளக்கு போடுறதுனால நமக்கு என்ன பெரிய யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிச்சது கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது இப்படி ஏறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதோ ஒரு சக்தி வேலை செய்யுதுன்னு தான் சொல்ல வரேன். ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. நிறைய பேர் நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். பிரபஞ்சம் வந்து யாரும் ஆள் மூலமாலாம் தான் காட்டாது. இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா 4 பேருக்கு இதை சொல்லணும்னு தான் ஆசைப்படுவோம். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாமியும் கும்பிட்டதுக்கப்புறம் மூலவர போய் நம்ம வந்து கும்பிட்டுட்டு வருவோம். ஆனா, நெறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு விளக்கு கூட போடாம டைரக்ட்டா அர்ச்சனைய வாங்கிட்டு நம்ம என்ன பண்ற இடத்துல அர்ச்சனைய பண்ணிட்டு, டைரக்ட்டா மூலவர பார்த்துட்டு வந்துர்றோம். இதனால பலன் எப்படி கிடைக்கும் இதுக்கு அப்படின்னா, நல்ல ஒரு மன அமைதியும், ஒரு சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்கும். அது தாண்டி குடும்பத்தில பிரச்சனை இருந்தாலுமே அது தீரும். இல்லைன்னு சொல்லல. நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 2 நெய் விளக்கு கண்டிப்பா ஏத்திட்டு தான் நம்மளுடைய வேண்டுதல வைக்கணும். விளக்கு போடுறதுனால நமக்கு என்ன பெரிய யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிச்சது கிடையாது. நான் எதர்ச்சியா வந்து சோசியல் மீடியால பார்த்தேனா, இல்ல ஒரு புக்ல பார்த்தேனான்னு எனக்கு ஞாபகம் கிடையாது. என்ன பார்த்தேன்னா வந்து, நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த வேண்டுதல் உங்களுக்கு வந்து சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி 2 நெய் விளக்கு வந்து நீங்க ஏத்திட்டு, அதுக்கப்புறம் போய் உங்க வேண்டுதல வைங்க. கண்டிப்பா அது வந்து 100% அது ஒர்க் ஆகுது. நான் அந்த மாதிரி தான் வந்து நான் பார்த்துட்டு நான் கோவிலுக்கு போகும்போது 2 நெய் விளக்கு ஏத்திட்டு, அதுக்கப்புறம் நான் மூலவர பார்த்து நான் என்ன நினைக்கிறேனோ அத வேண்டிட்டு வந்தேன். வேண்டிட்டு வந்த அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா, ஈவினிங் கூட சொல்ல முடியாது. மதியம் போல இருக்கும். நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இல்லையா? இதில பார்த்தேன்னா, நான் டாலர் எவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, லாஸ்ட் டைம் ஏறுனத விட $10 எக்ஸ்ட்ரா ஏறி இருந்தது. ஆனா, நான் ரீசென்ட்டா எந்த வீடியோவும் பெருசா போடல. எந்த வீடியோவும் வியூஸ் அதிகமா போன மாதிரி எனக்கு தெரியல. ஏறும் எப்படின்னா 2 நாளைக்கு ஒருக்க வந்து $2, $3 அந்த மாரி தான் இந்த மாரி தான் கிராஜுவலா தான் ஏறிட்டுருக்கும். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சடனா $10 ஏறி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இது இப்படி ஏறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதோ ஒரு சக்தி வேலை செய்யுதுன்னு தான் சொல்ல வரேன். அன்னைக்குன்னு பார்த்து அப்படி ஏறவும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. அப்ப நான் யோசிச்சேன் என்னன்னா, நம்ம விளக்கு போட்ட பலன் தானா என்னன்னு தெரியல. ஆனா நான் விளக்கு போட்டுட்டு நான் சாமிட்ட வேண்டும்போது என்ன வேண்டுனேன்னா, நான் இப்போதைக்கு ஆ ஹவுஸ் ஒய்ஃபா தான் நான் வீட்ல இருக்கேன். இப்போதைக்கு என்னால வேலைக்கு வெளில போக முடியாது. ஏன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை வந்து கைக்குழந்தையா இருக்கு அப்படிங்கிறப்ப, நம்ம வீட்ல இருந்தே நம்ம என்ன மாதிரியான வேலை பார்க்கலாம்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில தான் இருந்துட்டு நான் அங்கே போய் நான் சாமிகிட்ட வேண்டுனேன். என்னோட சேனல் இன்னும் வளர்ச்சி அடையணும். அதன் மூலமா நான் ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் தான் வச்சேன். அது போக இன்னும் ஒரு பர்சனலாவும் ஒரு வேண்டுதல் வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுட்டு வரும்போது, அன்னைக்கு மதியமே இப்படி எனக்கு ஒரு அதிசயம், ஒரு மிராக்கிள் நடக்குது அப்படிங்கிறப்ப, நான் விளக்கு போட்ட பலனா கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து நம்புறேன். நான் எந்த கோயில்லயும் போய் நான் பெருசா போட்டது கிடையாது. அன்னைக்கு நான் போனது பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயில் தான். என்னோட ராசி வந்து கன்னி ராசி அப்படிங்கிறதுனால, கன்னிக்கு அதிபதி புதன். புதனோட தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள். இங்க வந்து பக்கத்திலேயே எங்களுக்கு பெருமாள் கோவில் இருக்கிறதுனால, நாங்க அடிக்கடி போவோம். மேக்ஸிமம் புதன், சனி இந்த 2 நாட்கள்ல நாங்க போவோம். நாங்க போன பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை போயிருந்தேன். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எனக்கு வந்து அது வேலை செஞ்சுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல நார்மலாவே கோவிலுக்கு போயிட்டு நம்ம விளக்கு போட்டோம்னா, இந்த மாரி பலன் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன். அதனால நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு விளக்கு 2 விளக்கு ஏத்திட்டு, அதுக்கப்புறம் நீங்க வேண்டுதல போய் நீங்க சாமிகிட்ட வைங்களேன். கண்டிப்பா அது வந்து உடனே அது நடக்குது. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நெறைய பேர் விளக்கு போட்டு வந்திருப்பீங்க. ஆனா, ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும். ஆனா, நீங்க அத வந்து கவனிக்காம விட்டுருப்பீங்க. இது வந்து என்ன இது சாதாரணம் தானே அப்டின்னா, ஆனா அந்த விளக்கு போட்ட பலனா கூட இருக்கலாம். நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணீங்கன்னா தான், ஓகே இதுக்கான விஷயம் தான் இது நடக்குதுங்கிறது நமக்கு புரிய வரும். பிரபஞ்சம் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு செய்கைகளை காமிக்கும். நெறைய பேர் நம்ம வந்து இத ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். பிரபஞ்சம் வந்து யாரும் ஆள் மூலமாலாம் தான் காட்டாது. இந்த மாதிரி ஒரு நெருப்பு தத்துவம், இப்ப தீபம் போடுறது நெருப்பு தத்துவம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ண தான் நமக்கு வந்து பிரபஞ்சம் வேற மூலமா நமக்கான ஒரு நல்லத வந்து பண்ணிட்டு வரும். அதனால நீங்க நெறைய பேர் கோவிலுக்கு போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா விளக்கு போடுவீங்க இல்லைன்னு சொல்லல. இது என்ன பெரிய விஷயமா? அப்படிங்கிறது நெறைய பேர் நெனைப்பீங்க. பட் வந்து நெறைய பேரு விளக்கு போடாமயும் என்ன மாதிரி அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு, பூவ மட்டும் வாங்கி போட்டுட்டு வரவங்களும் இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்டின்னா, உங்களோட நட்சத்திரம் வரும்பொழுது, அதுக்கு என்ன தெய்வமோ அந்த டைம்லயும் போங்க. இல்ல வெள்ளி செவ்வா போற மாதிரி இருந்தா கூட, அந்த டைம்லயும் போய் நீங்க விளக்கு போட்டுட்டு, நீங்க உங்க வேண்டுதல வைங்க.
கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எனக்கு நடந்ததை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா 4 பேருக்கு இது சொல்லணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்படி நினச்சி தான் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கூட நான் உங்களை சந்திக்கிறேன்.